இப்படி பரதன் வந்ததும் சுஷ்ரூஷ பண்ண சொல்லணும்னு சுவாமி கேட்டாளாம். ராஜா தசரதன் குழந்தை பறந்து போற போது அமங்கலமா அழப்படாதுன்னு முகத்தை பூமியில வச்சுட்டு கட்டவர்களால கண்ண அம்மின்னு படுத்துட்டு இருந்தாள். ராமன் எல்லை தாண்டி போனதுக்கு அப்புறம் கதறிப்படுறதுன்னு நினைச்சிட்டு இருந்தாரா. தனக்கு பரதனை சுஷ்ரூஷைக்கு ஏற்பாடு பண்ணதை கேட்டுவிட்டு தாங்காம வாயை விட்டு கத்திவிட்டாளா. மகாஸ்வனம் பிரரோதா 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 மகாஸ்வனம் பிரரோதா. அயோத்தி முழுக்க கேட்க முடியா கத்திவிட்டாளா. இப்படி சத்புத்திரனை பெற்று காட்டுக்கு பறி கொடுக்கிறேன்னு சுவாமி அங்கிருந்து பரப்பிட்டு அம்மாட்ட போய் சொல்லிட்டு போவோம்னு அம்மாட்ட போனாள். அம்மாக்கு முன்னமே தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சுக்கிட்டு போனாள். அவளுக்கு இது தெரியவே தெரியாது. அவன் சந்தோஷமா ராத்திரி முழுக்க ரங்கநாதனுடைய கோவில் வாசல்ல கண் வழிச்சுவிட்டு ரங்கநாதனோட நேரம் பேசுவாள். பட்டத்திரி மாதிரி